குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவல் இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய அத்தியாயம். இன்னும் 1.5 ஆண்டுகளில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் பாயும் என்று இஸ்ரோ தலைமை விஞ்ஞானி வி. நாராயணன் பெருமையுடன் அறிவித்தார். தில்லியில் நடைபெற்ற தேசிய விண்வெளி தின விழா மற்றும் கருத்தரங்கில் பங்கேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் அடுத்த கட்டங்களை பற்றி பெருமையோடு பகிர்ந்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் உருவாக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குலசேகரப்பட்டினத்திலும் வேகமாக ஏவுதளம் உருவாக்கப்படுகிறது. அங்கிருந்து ராக்கெட் பறக்கும் நாள் மிக அருகில்தான். இந்தியாவின் முதல் ராக்கெட் S-12V-3 டாக்டர் அப்துல் கலாம் உருவாக்கியது. அது 40 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிந்தது. ஆனால் இன்று நம் மாக் 3 ராக்கெட் 10,000 கிலோ வரை செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தும் வல்லமை பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, இப்போது வடிவமைக்கப்படும் புதிய ராக்கெட் 80,000 கிலோ வரை சுமந்து நிலவுக்கே மனிதர்களை கொண்டு செல்லும் திறனுடன் இருக்கும். இந்த வல்லரசு ராக்கெட் இன்னும் பெயர் பெறவில்லை. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் அது தயாராகும். மோடி அரசு வைத்துள்ள பெரிய கனவு 2040க்குள் இந்தியர்கள் நிலவில் கால் பதிப்பர். அதற்கு முன் 2 முதல் 3 ஆளற்ற சோதனை பயணங்கள் மேற்கொள்ளப்படும். தற்போது 4 ககன்யாத்ரிகள் விண்வெளி பயணத்திற்கு தயார் நிலையில் உள்ளனர். வழிகாட்டி செயற்கைக்கோள்கள், மீள பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள், இந்திய விண்வெளி ஆய்வு மையம் எல்லாம் கட்டப்படுகின்றன. 2027 வரை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வரும் முயற்சி நிறைவேறும். 2035க்குள் இந்தியாவின் சொந்த விண்வெளி ஆய்வு மையம் உருவாகும். ஆதித்யா செயற்கைக்கோள் சூரியனின் படங்களை எடுத்து வருகிறது. சந்திரயான் நிலவில் தண்ணீர் இருப்பதை நிரூபித்துவிட்டது. இனி எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதையும் வரவிருக்கும் பரப்புகள் வெளிச்சம் போடவிருக்கின்றன. இந்தியாவின் விண்வெளி கனவுகள் இன்னும் வெறும் கனவுகள் அல்ல, அது நாளைய யதார்த்தம். குலசேகரப்பட்டினத்தில் பறக்க இருக்கும் அந்த முதல் ராக்கெட் இந்தியாவின் அடுத்த பெருமை.